அழகே அழகு சீரியலை இனி அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனா பார்க்கலாம் வாங்க. தங்கராஜ் அழகுமதியோட அப்பா வீட்டுக்கு விருந்தாளியா வந்தாலும் அவரோட லிமிட் எதுவோ அதை மட்டுமே நினைச்சு இருக்காம அதை விட அதிக பிரசங்கித்தனமா பண்ணது மட்டும் இல்லாம தான் பண்ணது பேசினது எல்லாமே தப்பே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் அங்கே அவ்வளோ தூரம் பேசுகிறாரு. இருந்தாலும் அழகுமதி என்ன நினைக்கிறாங்கன்னா, விருந்தாளியாக வந்துட்டாங்க வீட்டுக்கு, வந்தவங்களை அவமானப்படுத்தி நடத்தக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ பொறுமையாக இருந்த அழகுமதியை இனி ரொம்பவே கோவப்படுத்துறாரு இந்த தங்கராஜ். அழகுமதி தங்கச்சியான அறிவுமதி கிட்ட அப்படி என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, நீ பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட தானே பேசுனா, உண்மையை சொல்லு, உன்னோட லவ்வர் தானே அவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் நான் யாருக்கிட்டேயும் பேசலை, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுமதி சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை கேட்காம தங்கராஜ், இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஃப்ரெண்டு கிடையாது லவ்வர்னு. ஏன்னா இந்த மாதிரி தான் இப்போ பசங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ராமமூர்த்தி, உங்களோட பொண்ணு எப்படி இருக்கா என்னென்னு கண்காணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேசுகிறாங்க. இருந்தாலும் தங்கராஜ் அறிவுமதி கிட்ட, உன்னோட ஃபோனை கொடு, உண்மையா நீ ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசுனியா இல்லை யார்கிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு தங்கராஜ் ஃபோனை கேட்குறாங்க. ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்டதுமே அழகுமதிக்கு கோவம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கோவம் வந்து, நீ கொடுக்காத அறிவுமதி அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி போகிறாங்க. அப்போ தான் அழகுமதி தங்கராஜ் கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் எப்படி குறுக்கிடணும் குறுக்கிடக்கூடாதா அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு இப்படி இருக்கீங்களே. இப்போ என்னோட தங்கச்சி தப்பு பண்ணால் அதை கண்டிக்கிறதுக்கு நான் இருக்கேன், என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, நீங்கள் யார் சார் நீங்கள் அதை கேட்குறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே தங்கராஜ், நான் கேட்காம வேறு யாருமா கேட்க முடியும், இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தர் மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களோட லிமிட் எதுவோ அதோட நிறுத்திக்கோங்க. உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதில் தலையிடுற மாதிரியே இங்கேயும் தலையிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா இது எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி அழகுமதி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முகத்தில் அடித்த மாதிரி போயிடுது தங்கராஜுக்கு. இருந்தாலும் ராமமூர்த்திகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாருங்கள் ராமமூர்த்தி, இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது, உங்கள் பொண்ணை பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வர அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம தங்கராஜ் ரேவதியை கூப்பிட்டுட்டு வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் தங்கராஜுக்கு ஒரு கோபம் வருது. என்னென்னு பார்த்தா, இவ்வளோ தூரம் தன்னோட பொண்டாட்டி அழகுமதி தன்னை எதிர்த்து பேசுகிறா, ஆனால் சுரேஷ் ஒரு வார்த்தை கூட ஏன் இப்படி மாமாவை எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு உட்காந்துருந்தானே. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த சுரேஷ் இப்போ இல்லை, அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பேசுகிறாரு. அப்போ தான் ரேவதி, ஏங்க அவன் இருந்ததில் தப்பே இல்லைங்க, நீங்கள் தான் அனாவசியமாக தலையிட்டுருக்கீங்க, ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தலையிடுறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம போனோமா வந்தோமான்னு இருக்கிறாம நீங்கள் தேவையில்லாமல் பேசுனது தப்பு தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சுரேஷ் அமைதியாக இல்லாமல் உங்களை தான் திட்டிருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா, அமைதியாக இருங்க மாமான்னு சொல்லியிருந்தா நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரேவதி பேசுனதை கேட்டதுமே கோபம் வருது தங்கராஜுக்கு. அப்போ தான் கேட்குறாரு, ஏன் ரேவதி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அங்கே கூப்பிட்டு வச்சு என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, நீ கட்டின பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு எதிர்த்து கேள்வி கேட்காம இப்படி இருக்கியே, நீ எல்லாம் கட்டின பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் போய் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இப்போ நான் போய் கேட்கலைன்னு சொன்னால் அது நல்லாவா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, இனி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அமைதியாயிடுறாங்க ரேவதி. சூப்பர் ரேவதி, நல்லாவே பேசுகிறியே, இன்னும் பேசு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்குடா வம்பு, இவர்கிட்ட வீட்டில் தான் பேச்சு வாங்குறோம்னா இப்போ வெளியே வந்தாலும் பேச்சு வாங்குற அளவுக்கு தான் இருக்குது, இதுக்கு அமைதியாகவே இருந்துட்டு போகிறது நல்லது அப்படின்னு ரேவதி வாய முடிகிறாங்க. இல்லைங்க, நான் எதுவுமே பேசலை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் பேசி முடிச்சிடறாங்க. இவளை வீட்டில் போய் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் நினைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னோட மாமா இப்போ விருந்துக்கு வந்துட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, தன்னோட அக்காவை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதனால் சுரேஷ் வேகமாக அழகுமதியோட வீட்டுக்குள்ளே கோவமாக தான் உள்ளே போகிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தா அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும், மாப்பிள்ள என் பொண்ணு தெரியாமல் பேசிட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, சரி இவ்வளோ தூரம் பெரியவங்க பேசுகிறாங்க, இவங்களுக்கு முன்னாடி நான் இவ்வளோட்டா பேசுகிறது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அழகுமதி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வரையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூப்பிட்றாரு. அப்போ அழகுமதியும் எதுக்கு சுரேஷ் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அழகுமதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை கூப்பிட்றாருல அழகுமதி போ அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் தான்
சரிம்மா, இங்கே இவருக்கும் எனக்கும் பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அழகுமதி. அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உடம்புக்கு ஏதாவது முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நினச்ச அழகுமதி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே தனியாக போகிறாங்க. அப்போ அழகுமலரும் கூட அழகுமதிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, பாரு மதி, இப்போ நீயும் சுரேஷும் பிடிக்காம தான் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாது. உங்கள் அம்மா ரொம்பவே பாவம், உங்கள் அப்பா அதை விட இப்போ தான் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால் நம்ம வீடாக இருந்தாலும் நீங்கள் சண்டை போட்டாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிக்கலாம். ஆனால் இங்கே சண்டை போடுற அளவுக்கு எதுவுமே நடந்துக்கிறாத மதி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலரும் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மதியும் போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் சுரேஷ் அழகுமதி கிட்ட நீ என்ன பெரிய இவளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வார்த்தையை அளந்து பேசுங்க, என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி கேட்க, ஆமாடி அப்படி தான் பேசுவேன், என்ன எப்படி என்னை வச்சுக்கிட்டு என்னோடய மாமாவை அசிங்கப்படுத்தணும்னே செய்கிறியா? உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சி எங்கள் மாமாவை அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுரேஷ். இந்த மாதிரி இடத்துல தான் அழகுமதியும் ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் என்னங்க அசிங்கப்படுத்தினேன்? உங்கள் மாமா தான் கேவலமாக கீழ்த்தனமாக நடக்கிறாங்க. இதையும் நானும் சரி பொறுத்து போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே ஓவராக போகும்போது அந்த இடத்துல நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு பொண்ணாக ஒரு இடத்துல 4 பேர் முன்னாடி அசிங்கமாக கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு நிலைமையில தான் என்னோடய தங்கச்சி இருந்தா. அப்போ நான் கூட பிறந்தவளாக இருந்து நான் கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சுரேஷ்கிட்ட கேட்குறாங்க அழகுமதி. ஓ, உன்னோட தங்கச்சி உன்னோட குடும்பம்னா மட்டும்தான் உனக்கு கண்ணுக்கு தெரியும், என்னையும் என்னை குடும்பத்தை சார்ந்தவங்களையும் உனக்கு கண்ணுக்கே தெரியாது. அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு, அதனால் நீங்கள் எதிர்த்து பேசுவீங்க, நீங்கள் கரெக்டாக நடக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் காமிச்சுக்குவீங்க. இந்த மாதிரி சுரேஷ் கேள்வி கேட்க அப்போ தான் அழகுமதி, நிறுத்துங்க சுரேஷ், உங்களுக்கு உங்கள் முன்னாடியே எவ்வளோ நடந்தாலும் நீங்கள் என்றைக்கு திருந்த மாட்டீங்கன்னு அப்பப்போ நிரூபிக்கிறீங்க. என்றைக்கு தான் உங்களுக்கு புத்தி வரும் போதோ? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கொஞ்சமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி, நான் பண்ணது கரெக்ட் தான், இதில் தப்பு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை எதிர்த்து பேசுகிறாங்க அழகுமதி. ஓ அப்படியா, நீ ரொம்ப திமிர தெனாவட்டாக தான் இருக்க, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும்னா அதுக்கு நான் பதிலடி கொடுக்கவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இந்த சமயத்தில் தான் சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, இனி இவகிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வெளியே வர்றாரு. ரூமை விட்டு வெளியே வந்ததுமே அங்கே ராமமூர்த்தியும் அழகுமதியோட அம்மாவும் என்ன மாப்பிள்ளையும் அழகுமதிட்ட என்ன பேசிட்டு வந்தார், எதுவும் கோபமாக பேசியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சுரேஷ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், எனக்கும் அழகுமதிக்கும் இனி செட்டே ஆகாது. இவ எப்போ பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காமவே நடந்துக்கிறா. எதிர்த்து கேள்வி கேட்குறதும், ஒருத்தர் தப்பு பண்ணால் அது உடனே கேட்குறதும் இவளுக்கு வழக்கமாக போச்சு. யாரையுமே மதிக்கிறது கிடையாது. சரி சரின்னு நாங்களும் பொறுத்து போனால் இப்போ எங்கள் மாமாவும் இப்போ இங்கே வரைக்கும் வந்தாலும் இங்கேயும் வந்து அவங்கள அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறா. இப்படி இருக்கிற இடத்துல இவளை வச்சு நான் எப்படி வாழுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டதுமே அழகுமலை ஷாக்காகிறாங்க. பாக்யராஜ், என்ன சுரேஷ் பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்ணே இது உண்மைதான், அழகுமதி இப்போ எவ்வளோ தூரத்துக்கு நடந்துக்கிட்டான்னு நீங்கள் தான் பார்க்குறீங்க. இவ்வளோ நாளாக நம்ம மாமா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ மரியாதையாக வந்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கிற இடத்துல நம்மளை எதுவும் மாமாவை மரியாதை குறைச்செல்லாம் நடத்திருக்கோமா? அப்படியெல்லாம் நம்ம நடந்துட்டு இருந்தோம். இப்போ என்னடானா அவங்கள விருந்துக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சி இப்போ அவமானப்படுத்தி அனுப்புறது சரியானே அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்குறாங்க. இனி இதுக்கு மேலே இவகிட்ட சொல்லியும் புரிய வைக்க முடியாதுன்னே அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னதுமே அதிர்ச்சி ஆகுறாங்க அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும். நீ தான் பொண்ணு செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறாங்க சுரேஷ். இனி சுரேஷ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? சுரேஷ் அழகுமதியோட சமாதானமாக போய் அழகுமதியை தன்னோட அழைச்சிட்டு போக போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.